1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போவதற்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படியெனில், தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது அதாவது தன்னுடைய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலமும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். இந்தப்படி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது. பவுல் பிரசங்கித்த சுவிசேஷம் இப்படித்தான் இருந்தது. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போவதற்கு பைத்தியமாயிருக்கிறது. யாரை குறித்தோ சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் நினைக்க வேண்டாம். சிலுவை பற்றிய உபதேசம் எனக்கும் உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இல்லை, எனக்கும் உங்களுக்கும் அது விருப்பமாக இல்லை என்றால் நாமும் கூட அந்த கெட்டு போகிறவர்கள் என்ற கேட்டகரியிலே வந்து விடுவோம். சிலுவையிலே தானே ஆண்டவர் இயேசு சாத்தானை வெளியரங்கமான கோலமாக்கினார், வெற்றி சிறந்தார். வாசிக்கிறோம் வேதத்தில். தேவனுடைய பலன் அங்கேதான் விளங்குகிறது. எவ்வளவுதான் இந்த வார்த்தைகளை நாம் கேட்டாலும் தியானித்தாலும் இந்த சிலுவை சுமந்து ஆண்டவரை பின் செல்ல வேண்டும், நம்முடைய பேச்சுக்கு நாம் மறிக்க வேண்டும், மனுஷ ஞானத்தை விட்டு தெய்வீக ஞானத்தை நாம் அடைய வேண்டும், நம்முடைய மனுஷிக சுபாவத்தை விட்டுக் கொடுத்து தெய்வீக சுபாவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் நம் அநேகத்தில் இல்லாமல் தான் இருக்கிறது. அது ஆழமாய் நம்முடைய ஆவியிலே போய் இன்னும் சேராமல் தான் இருக்கிறது. என்னையே நான் ஆராய்ந்து நிதானித்துதான் நான் பேசுகிறேன். உதவி உள்ளவனாய் தேவை உள்ளவனாய்தான் நான் உணர்ந்து உங்களோடு பேசுகிறேன். எவ்வளவுதான் இந்த வார்த்தைகளை கேட்டாலும் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே, நம்முடைய பிராக்டிக்கல் லைஃப்ல இதை நாம் கடைபிடிப்பது சாத்தியமில்லாமல் தான் இருக்கிறது. நாம் பலவந்தம் பண்ணினால்தான் தேவ ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும் என்று ஆண்டவர் சொன்னார். அன்றைக்கு சொல்லிட்டு போயிட்டார். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் தான் அதிலே பிரவேசிக்க முடியும். சிலுவை பற்றிய உபதேசத்தை உற்சாகமாய் ஆர்வமாய் தன்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்கிறவர், தன்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்கிறவர் தான் ரட்சிக்கப்பட முடியும். அப்பொழுதுதான் அது தேவ பலனாய் அவருடைய வாழ்க்கையை ஒரு கிரியை நடக்கும். நாம் ரட்சிக்கப்பட்டும் தேவனுடைய சபையில் இருந்தும் கூட மனுஷீக ஞானம், இந்த உலக ஞானம்தான் நம்மை ஆட்கொண்டிருக்கிறது. நமக்கு வருகிற சோதனைகளிலே, சூழ்நிலைகளிலே மனுஷமாய்தான் நாம் நடந்து கொள்கிறோம். தெய்வீகத்துக்கும் நமக்கும் எவ்வளோ தூரமாக இருக்கிறது. இதையெல்லாம் உணர்ந்து அப்படியே நான் என்னுடைய இதயத்தில் கலந்துகிறேன். என்ன ஆண்டவரே, நாங்கள் எப்படி இருக்கிறோம்?
எத்தனையோ வருடங்களாய் நம்முடைய சபையிலே நாங்கள் இருந்தும் கூட இன்னும் மனுஷிக மார்க்கமாகவே நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோமே. இந்த உலக வழக்கத்தின்படியே நாங்கள் போய் கொண்டிருக்கிறோமே. ஆதி அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்த சுவிசேஷம் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பலனை கொடுக்காமலே இருக்கிறது. பவுல் பிரசங்கித்த சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் திருப்பங்க 1 2ஆம் அதிகாரம். அவர் எப்படி சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் பாருங்க. 2ஆம் வசனத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். வேறு எதுவுமே நான் அறிய விரும்பவே இல்லை. வேறு எதுவுமே எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படிங்கிறார். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். எவ்வளவு பெரிய அப்போஸ்தலன்! சபைகள் எல்லாம் ஸ்தாபித்த அந்த அப்போஸ்தலன் அவருடைய நிலைமை என்ன? தேவனுடைய சமூகத்திலே மிகுந்த பலவீனத்தோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் தேவனுடைய பிள்ளைகளை விசாரித்தான். தேவனுடைய ஜனங்களை விசாரித்தான். தேவனுடைய பார்த்திருந்து தேவனுடைய வார்த்தைகளை தேவனுடைய ஜனங்களுக்கு கொடுத்தான். சிலுவை பற்றிய உபதேசத்தை அவர்களுக்கு அவன் கொண்டு வந்தான். இவர்கள் விசுவாசம் 4ஆம் வசனம். மனுஷருடைய ஞானத்தில் அல்ல தேவனுடைய பலத்தில் இருக்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாயிருந்தது. நயவசனம் உள்ள பிரசங்கிகள் மலிந்து விட்டார்கள். வேதத்தை புரட்டுகிற பிரசங்கிமார்கள் மலிந்து விட்டார்கள். பவுலை போல பலவீனத்தோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் தேவனுடைய ஜனங்களை விசாரிக்கிற பிரசங்கிகளுக்கு இன்றைக்கு பஞ்சமாத்தான் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், கடைசி காலத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு பஞ்சமா இருக்குன்னு சொன்னார். உண்மைதான், அது உண்மைதான். இன்றைக்கு இருக்கிற நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. டிவியில நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பேசுற பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கிறது. நயவசனம் உள்ள பேச்சு, தந்திரமான உபதேசங்கள், ஜனங்களை கவர்ந்து எடுக்கிற உபதேசங்கள், பொருளாசை உள்ள பிரசங்கிமார்கள், எப்படியெல்லாம் இருக்கும் சமயத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும்? சிலுவை பற்றிய உபதேசம் தான் என்னை ரட்சிக்கும். என்னுடைய சுய வாழ்க்கையை நான் இழந்து என்னுடைய ஆண்டவரை பின்பற்றுகிறதில் தான் ரட்சிப்பு இருக்கிறது என்பதை நாம் ஆழமாய் உணர்ந்து ஆழமாய் நம்முடைய ஆவியிலே அதை ஏற்றுக்கொண்டு பலவந்தமாய் இந்த வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க நாம் பிரயாசப்பட்டால்தான் அது நமக்கு வாய்க்கும். அப்படிதான் நான் உணர்கிறேன். 6ஆம் வசனம். அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். தெய்வீக ஞானத்தை எல்லாரும் ஏற்றுக்கொள்றதே இல்லை. கேட்ட மாதிரி சிலுவை பற்றிய உபதேசத்தை எல்லாரும் ஏற்றுக்கொள்றதே இல்லை. தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லுவது கூட ஏற்றுக்கொள்றதில்லை. ஏன் நான் சிலுவை சுமக்க வேண்டும்? நான் ஏன் பாடுபட வேண்டும்? நான் ஏன் இந்த உலகத்தில் என்னுடைய சுய வாழ்க்கை இழக்க வேண்டும்? இப்படி கேட்கிறவர்கள் தான் இன்றைக்கு அநேகம் பேர் இருக்கிறார்கள். அதெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டார் என்னுடைய ஆண்டவர். நான் ஏன் அப்படிலாம் செய்யணும்? இன்றைக்கு எனக்கு ஆசீர்வாதம் தான், எனக்கு சுகம்தான், எனக்கு ஐஸ்வர்யம் தான் என்றுதான் தேவனுடைய ஜனங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய குரு சென்ற பாதை தான் நமக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. The disciple has to follow in the footsteps of the master. அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. என்னுடைய குரு சென்ற பாதையினுடைய அடிச்சுவடுகளிலே நானும் செல்ல வேண்டும். அப்படி சென்றால்தான் அவர் இருக்கிற இடத்திலே நானும் இருக்க முடியும். இல்ல குரு எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு, நான் எதுவும் செய்ய வேண்டியதில்லை அப்படின்னா நீங்கள் அவருடைய சீடர்கள் இல்லை, நான் அவருடைய சீடர்கள் இல்லை, அவ்வளவுதான். குருவுக்கு சீடனாய் நாம் இல்லை. எவனும் குருவை போல இருக்கிறான் என்று எழுதியிருக்கிறது. நானும் தேர வேண்டும் அந்த வாழ்க்கையிலே, அந்த சிலுவை சுமக்கிற வாழ்க்கையிலே நானும் தேறினால்தான் குருவை போல நான் மாற முடியும். தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம்.
இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, இந்த உலகத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல, உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அது ஒரு ரகசியம். தேவ ஞானம் விளங்காது எல்லாருக்கும். சிலுவை பற்றிய உபதேசம் எல்லாருக்கும் விளங்காது. இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு என்று சொன்னால் அது எல்லாருக்கும் விளங்காது. ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டார் அன்றைக்கே. ஆனால் அது எல்லாருக்கும் விளங்காது. ரகசியம், தேவ ஞானம் ரகசியம் ஆயிருக்கிறது. அதை இந்த பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அப்படி அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. பாத்தீங்களா, தெய்வீக ஞானத்தை அறியாதனாலதான் ஜீவாதிபதியை, இந்த உலகத்துக்கு ஜீவனை கொடுக்க வந்தவரை சிலுவையிலே அறைந்தாங்க. சரியா, அவங்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்தவர் தேவகுமாரன். அவர்கள் மத்தியிலே இருந்தும் கூட அவரை அவர்கள் அறியவில்லை. சிலுவையிலே அவரை அறைந்து இவனை அகற்றுங்கள் என்று சொல்லி சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார்கள். எவ்வளவு பெரிய குருட்டாட்டம்! இன்றைக்கும் கூட நாம் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்க முடியும். சிலுவை சுமந்து சென்ற ஆண்டவரை பற்றிய வெளிப்பாடு இல்லாமல் நான் வாழ்ந்து கொண்டே இருக்க முடியும். அந்த வெளிப்பாடு எனக்கு தேவைப்படுது. தெய்வீக ஞானம் என்ன அப்படிங்கிற வெளிப்பாடு எனக்கு வேண்டும். அது இல்லைன்னா நான் குருவை பின்பற்றவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் எவ்வளவோ நாம் சோதிக்கப்படுறோம். மனுஷிய ஞானம் என்ன சொல்லுது? பதிலுக்கு பதில் நீ செய். இந்த மனுஷிய ஞானம், இந்த உலக ஞானம், உன்னை யாராவது உனக்கு தீமை செஞ்சாங்கன்னா நீ தீமை செய். நாம் எப்படி இருக்கிறோம்? நேர்மையாய் நாம் நம்மை சீர்தூக்கி பார்க்கிறோம். நான் நேர்மையாய் என்னை பார்த்திருக்கிறேன். என்னுடைய இருதயம் திருக்கும் கேடு உள்ளதுமா இருக்கிறது. தீமை செய்வர்களுக்கு தீமை செய்ய துடிக்கிறது. பதிலுக்கு பதில் பேச துடிக்கிறது என்னுடைய இருதயம். அப்படித்தானே நாம் சோதிக்கப்படுகிறோம். சிலுவை சுமந்து சென்ற நம்முடைய ஆண்டவர் எங்கே, நாம் எங்கே? ஆண்டவர் சொன்னார் ஒரு வார்த்தை, யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். அவ்வளவு அருமையான வார்த்தைகள் எல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். அதுக்கு முன்னாடி கூட நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு காண்பிக்கலாம். சரி, நான் அடுத்து அந்த வார்த்தையை காண்பிக்கிறேன். 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவன். I am from above, you are from beneath. நீங்கள் இந்த பூமிக்கு உரியவர்கள், நான் பரத்துக்குரியவன். நீங்கள் இந்த பூமிக்கு உரியவர்களாக இருப்பதனால இந்த பூமிக்குரிய தன்மையுடையவர்களாக இருக்கிறீர்கள். அதுதான் சொல்றார் யோவான் ஸ்நானகனா ஆண்டவர் தான் சொல்றாரு நினைக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 'யோவான் சொல்றான். என்ன சொல்றான் பாருங்க, 31ஆம் வசனம் பாருங்க. உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் தன்மை உள்ளவனாயிருந்து பூமி கழுத்தர்களையே பேசுகிறான். நம்மை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. பூமியிலிருந்து உண்டானவர்கள், தாழ்விலிருந்து உண்டானவர்கள். நம்முடைய தன்மை பூமி கழுத்ததாகவே இருக்கிறது. மனுஷிய ஞானம் நிறைந்து நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இந்த உலகத்து மனிதர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படியும் நாம் இருக்க பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டோம், இந்த பூமியிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டு விட்டேன், நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டிருக்கிறேன் என்று சொல்லியும் கூட இந்த பூமிக்குரிய ஞானத்தையே தான் நாம் சார்ந்து கொண்டிருக்கிறோம். மனுஷிய ஞானத்தையே தான் நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். தெய்வீக ஞானத்துக்கும் நமக்கும் எவ்வளவோ தூரமாக இருக்கிறது. தெய்வீக ஞானம் சிலுவை பற்றிய
உபதேசம். பூமியின் தன்மை உள்ளவனாயிருந்து பூமி கடுத்தவர்களை பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் பெரியவர். அவர்தாங்க தேவனை குறித்து நமக்கு சொல்ல முடியும். பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய சுபாவம் என்ன, அவர் எப்படி மனிதர்களை பார்க்கிறார், மனிதர்களை எப்படி நேசிக்கிறார் என்பதை சொல்ல வேண்டியவர், சொன்னவர் நம்முடைய ஆண்டவர். பரத்திலிருந்து வந்தவர், உன்னதத்திலிருந்து வந்த தேவகுமாரன். அவர் தான் பார்க்கணும். நான் இந்த உலகத்தில் எந்த மனிதனை பார்த்தாலும் நான் கெட்டு போய் விடுவேன். தேவகுமாரனை நான் பார்த்துட்டேன்னு சொன்னால் ரட்சிக்கப்படுவேன். இந்த பூமியிலிருந்து நான் உயர்த்தப்பட்ட பின்பு எல்லாரையும் நான் இழுத்துக் கொள்வேன் என்று சொன்னார் ஆண்டவர். என்னிடத்தில் எல்லாரையும் இழுத்துக் கொள்வேன். தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்லுகிறார். பிதாவினிடத்திலே அவர் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாய் வந்து இந்த பூமியில் உள்ள வீழ்ச்சியுற்ற மனிதர்களுக்கு அவர் சொல்லுகிறார். அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்கிறதில்லை. அவருடைய வார்த்தையை ஒருவனும் ஏற்றுக்கொள்றதில்லை. இதெல்லாம் சாத்தியம் இல்லை, இப்படிலாம் வாழ முடியாது. அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் தேவன் சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். பாத்தீங்களா? தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். அந்த வார்த்தைகள் தான் நமக்கு ஜீவனை கொடுக்கும். அவருடைய ஞானம் தான் நம்மை ரட்சிக்கும். திருவை பற்றிய உபதேசம் தான் நம்மை ரட்சிக்கும். எவ்வளவுதான் நம்முடைய மாம்சம் துடித்தாலும், தீமைக்கு தீமை செய்ய துடித்தாலும், பதிலுக்கு பதில் செய்ய துடித்தாலும், மலைப்பிரசங்க வார்த்தைகளை நான் என்னுடைய வாழ்க்கையை அபியாசப்படுத்தாவிட்டால் பெருத்த நஷ்டத்துக்கு ஆளாகுவேன். ஆண்டவர் சொன்னார், மலைப்பிரசங்க வார்த்தை, மலைப்பிரசங்கத்தை முடித்துவிட்டு கடைசியில் சொல்றார், இந்த வார்த்தையை தெரியும் உங்களுக்கு. அந்த வார்த்தை எடுங்க, மத்திய 5ஆம் அதிகாரம். ஆழமாய் தோண்டி கற்பாறை மேல் கட்டுகிறவனுக்கு ஒப்பாயிருப்பான் அப்படிங்கிறார். யாரு? 7ஆம் அதிகாரம், மத்திய 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்புகிறேன். He is a wise man, புத்தியுள்ள மனிதன், தெய்வீக ஞானம் நிறைந்த மனிதன். மலைப்பிரசங்க வார்த்தையை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன். சத்துருக்களை சிநேகியுங்கள், அவளுக்கு நன்மை செய்யுங்கள், அவளுக்கு ஜெபம் பண்ணுங்கள். வார்த்தையெல்லாம் நாம் எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கொள்றோம்? எடுத்துக்கொண்டதே இல்லை. நான் நேர்மையா சொல்றேன், குறைவுபடுகிறேன். என்னை அளந்து பார்த்து என்னை நிதானித்து தான் நான் பேசுகிறேன். தேறினனை போல நான் பேசவில்லை. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேலே தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும். எவ்வளவு பெரிய சோதனை அவனுக்கு ஏற்பட்டாலும், எவ்வளவு பெரிய உபத்திரவங்கள் அவனுக்கு நேரிட்டாலும் அவன் அசைக்கப்படவே மாட்டான். அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. உன்னதத்திலிருந்து வந்த தேவகுமாரனுடைய வார்த்தைகளின் மேல், வாழ்க்கையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அது அசைக்கப்படவே முடியாது, அசைக்கப்படவே இல்லை. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவங்க எப்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ? கேட்கிறான் இவன், ஒருத்தவன் கேட்டு அவன்படி செய்கிறான். ஆனா இவன் வார்த்தைகளை கேட்டு கேட்கிறான். சபைக்கு வந்து நாம் வார்த்தைகளை கேட்பது போல, வேத வார்த்தைகளை தியானிப்பது போல, அதான் எனக்கு தெரியுமே. ஏதோ ஒரு பழைய சினிமாவில் சொல்லுவான் யாரோ ஒரு சிரிப்பு நடிகன், அதான் எனக்கு தெரியுமே. அவனுடைய மனைவி ஏதோ ஒரு சமையல் காரியத்தை சொல்லுவார், அதான் எனக்கு தெரியுமே. அவர் சொல்லிட்டே போவார், அதான் எனக்கு தெரியுமே. இவர் சொல்லுவார், கடைசியில் இவர் ஒண்ணுமே பண்ண மாட்டார். அது போலதான்
வார்த்தைகளை கேட்கிறோம், எல்லாம் செய்யறோம். அந்த வார்த்தையெல்லாம் எனக்கு தெரியுங்க, எத்தனையோ வருஷமா I know all these things for so many years சொல்லிட்டே இருக்கிறோம். எத்தனையோ வருஷமா இது எனக்கு தெரியும். என்ன அவங்க புதுசா பேசுறாங்க? ஆனால் அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்கிறோமா? அதான் காரியம். அந்த வார்த்தைகளை கேட்டும் அதன்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ, 26ஆம் வசனம், அவன் தன் வீட்டை மணலில் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். புத்தி இல்லாத மனுஷன், முட்டாள். ஒரு பிரபாகருடைய வார்த்தையில சொல்ல போனா அவன் முட்டாள். பெருமழை பொழிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். சொல்லிட்டு போயிட்டார் ஆண்டவர். எல்லாம் ரெக்கார்டாயிருக்கு, வேதத்திலே கையிலே வைத்துக் கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். பலவந்தம் பண்ணி இந்த வாழ்க்கையிலே பிரவேசிக்க நாம் பிரயாசப்படுறோமா? ஆண்டவரே, இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டும், நீ செய்ய முடியாததை எங்களுக்கு சொல்லிட்டு போல ஆண்டவரே, கடைபிடிக்க முடியாத வார்த்தைகளை மலை பிரசங்கத்திலே சொல்லிட்டு போகல ஆண்டவரே, எங்களை நம்பி இந்த உபதேசத்தை ஒப்புக் கொடுத்திருக்கிறீர். அப்போஸ்தல உபதேசம், உம்முடைய உபதேசம் எங்களை நம்பி நீர் ஒப்புக் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் பலவந்தம் பண்ணி இந்த வாழ்க்கையிலே பிரவேசிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சொல்லி நாம் பிரயாசப்பட்டாதான் அதில் நாம் நுழைய முடியும். இந்த வாழ்க்கை நமக்கு சாத்தியமாகும். குருவை பின்பற்ற முடியும். தேறினவனும் குருவை போல இருப்பான் என்று சொல்றது போல, ஒரு நாளைக்கு நான் குருவை போல மாறுவேன். பவுல் சொல்றது போல, நான் அடைந்தாயிற்று என்று சொல்லவில்லை, ஆனால் ஒன்று நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னார் பவுல். என்ன சொன்னார்? எங்க இருக்கு அந்த வார்த்தை? சொல்லுங்க, எங்க இருக்கு சொல்லுங்க. சில வார்த்தைகளை சில கேள்விகள் கேட்டாதான் நீங்களும் வேதத்தை வாசிக்கிறீங்களா இல்லையான்னு தெரியும். இல்லாட்டி நான் பேரை சொல்லி கேட்பேன். நான் சகோதரிகள் சகோதரர்களை பேரை சொல்லி இந்த வார்த்தை எங்க வருதுன்னு கேட்பேன். கவிதா சொல்லுங்க, எங்க வருது வார்த்தை? பவுல் எங்க சொல்றாரு அந்த வார்த்தைய? இல்ல, பிலிப்பியர். ஏன்னா கவிதா வந்து வேதத்தை ஆழமா தியானிக்கிற ஒரு சகோதரி, எனக்கு தெரியும், அதனாலதான் அவங்களை நான் கேட்டேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 11, 12. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் பெற்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். பவுலுடைய ஆவி நம்மையும் பற்றிக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, ஒரு நாளிலே என்னை பிடித்துக் கொண்டீர். இந்த உலகத்தின் போக்கிலே நரகத்தை நோக்கி வேகமாய் ஓடிக்கொண்டிருந்த என்னை தடுத்து நிறுத்தி ஜீவனுக்கு நேராய் என்னை நடத்தினீர். ஆண்டவரே, எதற்காக என்னை நீர் பிடித்தீரோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அந்த ஆசை நமக்கு இருக்கிறதா? அந்த பலவந்தம் பண்ணுகிற ஆவி நம்மிடத்தில் இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே நாம் சோதிக்கப்படும் போது, நாம் வீழ்ச்சியுறும் போது, நம்முடைய தேவையை தேவன் நமக்கு உணர்த்தும் போது நாம் என்ன செய்கிறோம்? கதறுகிறோமா? தேவனே, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, நீ கொண்டு வந்த ரட்சிப்பு எவ்வளவு விலை உயர்ந்தது, விலை மதிப்பற்றது. நானோ பிச்சைக்காரனை போல இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஐஸ்வர்யவானாய் இருக்க வேண்டிய நான் பிச்சைக்காரனை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு உதவி செய்யும் என்று நாம் ஆசையாய் பலவந்தம் பண்ணவர்களாய் இருக்கிறோமா? இல்லை, இப்படித்தான் வாழ்க்கை அப்படி என்று அப்படியே நாம் தேங்கி போய்விட்டோமா? அப்படி தேங்கி போனவர்களோடு தான் தேவன் பேசுகிறார்.
என்னோடு தேவன் பேசியிருக்கிறார், உங்களோடும் தேவன் பேசுகிறார். Don't be stagnant in the place where you are. அதான் தேவனுடைய அழைப்பு. ஒரு சமயம் யோசுவா முங்குப்புற விழுந்து தேவனை நோக்கி அழுது கெஞ்சி மந்தாடுகிறான். தேவன் என்ன சொல்ல தெரியுமா? ஏண்டா மண்டிட்டு முங்குப்புற விழுந்து கிடக்கிற, எழுந்து நீ போ, எழுந்து நீ யுத்தம் பண்ணுன்னு சொல்ற. யோசுவா அதற்கு எடுத்து வாசிப்பாங்க. ஏன் இங்கே மண்டிட்டு கிடக்கிறாய்? நீ ஏன் தோற்று போய் நீ கிடக்கிறாய்? நீ எழுந்து போய் யுத்தத்திலே உன்னை ஈடுபடுத்திக் கொள் என்று சொல்லுகிறார் தேவன். நம்ம எல்லாருக்கும் தேவன் அப்படித்தான் சொல்றார். Why you are discouraged? ஏன் சோர்ந்து போயிருக்கிறீர்கள்? உங்களுடைய தோல்விகளை குறித்து, உங்களுடைய வீட்டுகளை குறித்து நீ எழுந்து யுத்தத்துக்கு உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள், நான் உன்னோடு இருப்பேன். அந்த வார்த்தையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யோசுவாவின் புத்தகம், நான் சொன்ன வார்த்தை அல்ல, இன்னும் வேறு ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம்  மோசே இறந்து போயிட்டான். அதுக்கடுத்து யோசுவாவை தேவன் நியமிக்கிறார் இந்த கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு. ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தம் சொல்லி பாடுறோம் இல்லையா? இந்த வார்த்தை இங்க வருது பாருங்க. உன்னுடைய கால் மிதிக்கிற எல்லா இடத்தையும் உனக்கு நான் கொடுப்பேன். விசுவாசமாய் நீ எழுந்து, விசுவாசமாய் நீ உன்னுடைய கால் மிதிக்கிற எல்லா இடத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன். சோர்ந்து போகாத நீ. என்ன சொல்றாரு பாருங்க. வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத்து நதியான பெரிய நதி மட்டும் உள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாடெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக ஏற்றி நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். The same God. அன்றைக்கும் இன்றைக்கும் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். மோசேயோடு இருந்த தேவன் யோசுவாவோடு இருக்கிறார். யோசுவாவோடு இருந்த தேவன் அப்போஸ்தலரோடு இருந்தார், நம்மோடும் இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீங்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. பாத்தீங்களா? நியாயப்பிரமாணத்தை மாத்திர நீ ஜாக்கிரதையாய் கை கொண்டிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. யார் புத்திமான் இந்த உலகத்திலே? தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்கிற மனிதன் தான் புத்திமான். அதான் இங்க எழுதப்பட்டிருக்கு. வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் தேவனுடைய வார்த்தையின்படி தங்களுடைய வாழ்க்கையை அலைன் பண்ணி கொள்கிறவர்கள் தான் புத்திமான்கள். They are the wise people. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவர்களின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. இவனுக்கு எவ்வளவு வேலை இருந்து தெரியுமா? அந்த யோசுவாவுக்கு எவ்வளவு யுத்தங்கள் இவருக்கு இருந்தது. அந்த ஜனங்களை நடத்த வேண்டிய பொறுப்பு இருந்தது. நம்ம சொல்றோம் எனக்கு நேரம் இல்லைங்க, எவ்வளவோ சொல்றோம், எவ்வளவோ சாக்கு போக்கு சொல்றோம். நேரத்தை வாசிப்பதற்கும் தியானிப்பதற்கும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கும் எனக்கு நேரம் இல்லை. இந்த உலகத்திலே நான் மூழ்கி போய்விட்டேன். இந்த மனிதனுக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன? எவ்வளவு பெரிய பிஸி மேன் தெரியுமா இவன்? இவனுக்கு ஆண்டவர் சொல்றார், நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்போது நீ புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். அப்போ நீ புத்திமானாய் இருப்பாய். சிலுவை பற்றிய உபதேசம் உன்னை
புத்திமானாய் மாற்றும், உன்னை ரட்சிக்கும். நான் கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். எப்ப இருப்பார்? அவருடைய பிரமாணங்களுக்கு நீ செவி கொடுத்து, அந்த பிரமாணங்களை இரவும் பகலும் தியானித்து அதை கை கொண்டு நீ வாழும் பொழுது தேவன் உன்னோடு இருப்பார். நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பார். சங்கீதம் 1 அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. 2 வார்த்தை பாருங்க. நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கும். இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை தியானித்து அதன்படி உன்னுடைய வாழ்க்கையை சரி பண்ணி கொண்டால் தேவன் உன்னோடு இருப்பார். தேவன் நம்மோடு இருந்தா நமக்கு என்னங்க வேணும்? நம்ம இந்த உலகத்துல எதுவுமே திருப்திப்படுத்த முடியாது தேவனை தவிர. ஏன்னா தேவன் தான் நம்மை உண்டாக்கினவர், சிருஷ்டித்தவர். இந்த இருதயத்தை தேவன் தான் சிருஷ்டித்தார். இந்த இருதயத்தை அவர்தான் திருப்திப்படுத்த முடியும். இந்த உலகத்தின் பொருள்களோ ஐஸ்வர்யமோ எதுவுமே நம்மை திருப்திப்படுத்தவே முடியாது. எப்பொழுதெல்லாம் நாம் தேவனுக்கு பயந்து தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்திக் கொள்கிறோமோ அப்போ தேவன் நம்மை திருப்திப்படுத்துவார், நம்மோடு இருப்பார். நாம் ஞானவான்களாக இருப்போம். சிலுவையை சுமந்து நம்முடைய ஆண்டவரை நாம் பின்பற்றுவோம். அதுதான் நம்முடைய அழைப்பு. ஒரு நாளைக்கு குருவை போல நாமும் மாற முடியும். சோர்ந்து போக வேண்டாம். பலவந்தம் பண்ணி அவருடைய ராஜ்யத்தை நாம் சோதித்துக் கொள்வோம். ஆமென். மத்தியு விசேஷம் 16:23 சபையில் தேவன் பேசின வார்த்தைக்காக நன்றி தெரிவிக்கிறேன். எனக்கு இன்னைக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, நான் சிலுவைக்குரிய உபதேசங்களை கேட்குற சபையில் இருக்கிறதுனாலையோ இல்லைன்னா சிலுவைக்குரிய உபதேசத்தை பல முறை கேட்டு அது என் மனசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனாலையோ நான் இயேசு கிறிஸ்துவை போல் நடக்கிறவன் இல்லை இயேசு கிறிஸ்துவோட முழுமையான சீஷனாக மாறிட்டேன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கான அர்த்தம் எப்போ முழுமையாகுதுன்னா, என் வாழ்க்கையில சிலுவையை சுமக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, சிலுவையை சுமக்கிற ஒரு இன்சிடென்ட், ஒரு விஷயத்தை தேவன் அனுமதிக்கும் போது அதை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கிறவனா இருக்கேனா இல்லைன்னா முரட்டாட்டம் செய்யறவனா இருக்கேனா, அதை விட்டு விலகி ஓடுறவனா இருக்கேனா அப்படின்னு நான் பார்க்க விரும்புகிறேன். அதை தான் இன்னைக்கு தேவன் என் கூட பேசினார். அதை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். என் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு வாரமும் இயேசு கிறிஸ்து இதுதான் நான் நடத்துறேன். சிலுவையை இவன் சுமக்கிறானா, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, அதுக்கான இன்சிடென்ட், அதுக்கான சூழ்நிலையை கொண்டு போயிட்டு இந்த சிலுவையை சுமக்க ரெடியா இருக்கானா அப்படின்னு தான் பார்க்குறாரு. சமீபத்தில் கூட என்ன நடந்ததுன்னா, நான் ஒரு வீட்டில் காலி பண்ணிட்டு இந்த மாதம் புது வீட்டுக்கு வந்திருக்கேன். அப்போ நான் அட்வான்ஸை திருப்பி கேட்கும்போது என்னோட அந்த வீட்டு முதலாளி அட்வான்ஸ் திருப்பி கொடுக்காம என்கிட்ட கொஞ்சம் பிரச்சனை பண்ணாரு. நீ இதை ஏற்கனவே உடைந்து போன சில விஷயத்தெல்லாம் அவனுக்கே தெரியும், ஏற்கனவே அது உடைந்த விஷயம். இருந்தாலும் என் மேலே நீ தான் உடைச்ச அப்படின்னு சொல்லி என் மேலே பழி போட்டு அதுக்கான பணத்தை எடுத்துக்க பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது என் மாம்சத்தை நான் ரொம்ப சோதிக்கப்பட்டேன். நீ என்னையே ஏமாத்த பார்க்குறியா? இது நான் உங்ககிட்ட நான் யாருன்னு காட்டுறேன், என்னோட லீகல் பவர் என்னன்னு காட்டுறேன், எனக்கு எவ்வளோ வக்கீல்களை தெரியும், என் சொந்தக்காரங்களில் நிறைய பேர் வக்கீலாக இருக்காங்க, என் சொந்த அக்காவே வக்கீலாக இருக்காங்க, அவங்கெல்லாம் வச்சு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்றது தான் நான் முதல்ல சோதிக்கப்பட்டேன். ஆனால் என்னோட இந்த தோல்வியை ஒத்துக்கிட்டு நான் தேவன்கிட்ட போகும்போது தேவன் என்ன பண்ணாருன்னா, உனக்கு அவன் முன்னாடி நான் உன்னை புத்திசாலியாக காட்டவும் விரும்பலையே, தீமையை குறித்து நீ இன்னசென்ட்டா இருக்கியான்னு தான் நான் பார்க்குறேன், தீமையை குறித்து நீ ஒரு புறாவை போல நடந்துக்கிறியான்னு தான் பார்க்குறேன், தவிர பாம்பை போல நீ தீர்ந்தவனா இருக்கியான்னு நான் அவனை விரும்பலையே அப்படின்னு. அப்போ அந்த உணர்ந்தா தேவனை என்னால் இது மாதிரி இருக்க முடியலையே, நான் மாம்சத்தில் ரொம்ப சோதிக்கப்படுறேன், நீ எனக்கு எப்படி நடந்துக்கிறியோ அதே மாதிரியே நான் உங்ககிட்ட நடந்துக்கணும் அப்படின்னு சோதிக்கப்படுறேனே அப்படிங்கும்போது தேவன் பல எக்ஸாம்பிள்ஸ் காமிச்சு, ஆண்டவர் என்கிட்ட பல எக்ஸாம்பிள்ஸ் காமிச்சு பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த பல மனிதர்கள், ஜோசப், அதுக்கப்புறம் டேனியல், அவன் எக்ஸாம்பிள்லாம் காமிச்சு இவங்கெல்லாம் தீமைக்கு எவ்வளோ இன்னசென்ட்டா, பழுது போல ஒரு புறாவை போல இன்னசென்ட்டா இருந்தாங்க, அவங்களை சுற்றி தீமை செய்கிறது இருந்தாலும் அவங்க எவ்வளோ இன்னசென்ட்டா இருந்தாங்கன்னு காமிச்சு இந்த வழியா போகிறதுக்கு எனக்கான பலத்தையும் தேவன் கொடுத்தார். ஆனால் இதுக்கு என்னன்னா, நான் அந்த சிலுவையை சுமக்கிற அந்த நிலைமையில சூழ்நிலை வரும்போது அதை நான் ஏற்றுக்கொள்றவனா இருக்கேனா அப்படின்றத மட்டும்தான் தேவன் என்கிட்ட பார்த்தார். அதை நான் ஏற்றுக்கிற தேவனே, ஆனால் அதுக்கான பலம் என்கிட்ட இல்லை அப்படின்னு நான் ஒருத்த ஒத்துக்கும் போது அதுக்கான கிருபை,
அதுக்கான விட்னஸ், என்னை சுற்றி கிளவுட் ஆஃப் விட்னஸ் அப்படின்னு ஹீப்ரூஸ் ஒரு வார்த்தை இருக்கும். அந்த மாதிரி நம்ம சுற்றி இருக்கிற பல விட்னஸ் எல்லாம் தேவனை என்கிட்ட காமிச்சு, இந்த மாதிரி விட்னஸ்லாம் உனக்கு முன்னாடியே வாழ்ந்திருக்காங்க, சிலுவையை சுமந்திருக்காங்க, அவங்க மாதிரி நீ ஏன் சுமக்கக்கூடாது அப்படின்றதான் தேவன் பேசினாரு. இந்த மாதிரி நம்ம இது மாதிரி இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாருன்னு பார்ப்போம், அவர் எப்படி புத்திமானா இருந்தாருன்னு பார்ப்போம். இப்போ மத்திய 16:23 பேதுரு வந்து இயேசுவை கூப்பிட்டு சொல்றாரு, உங்களுக்கு இந்த மாதிரி நடக்கவே கூடாது, நீங்க சிலுவையில மதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே பேதுரு வந்து ரொம்ப உண்மையா உத்தமமா இருந்த ஒரு சீஷன். ஆனா எப்போ அவன் வந்து இயேசு கிறிஸ்துவ சிலுவைக்கு பக்கம் போகாம திருப்புறான் அப்படின்றத இயேசு உணர்ந்த உடனே பேதுருவை பார்த்து என்னை விட்டு விலகி போ சாத்தானே அப்படின்னு சொல்ல துணிந்தார். சொல்லி அவனை அந்த வார்த்தையால அவனை கடிந்து கொண்டார். அப்போ நம்மளை யாராவது சிலுவையை விட்டு திருப்புறாங்க, நம்ம சிலுவையை விட்டு போறத திருப்புறாங்கன்னு போது நம்ம உடனே அதை குயிக்கா புரிஞ்சுக்கிறோமா? அப்படி புரிஞ்சுட்டோம்னா நம்மளும் இயேசு போல புத்திமானா இருக்கும். நான் இந்த சூழ்நிலையில போகும்போது என் வீட்டை ரசிக்கப்படாத என் அக்காவோட ஷேர் பண்ணும்போது என் அக்கா என்ன சொன்னாங்கன்னா, உன்னை ஏமாத்துறானா என்கிட்ட சொல்லு, உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம், இது பண்ணிடலாம் அது பண்ணிடலாம், நம்ம யாரும் காட்டலாம் அப்படின்னு சொல்றவங்க என்கரேஜ் பண்றவங்களா இருந்தாங்க. அப்ப நான் அவங்க பக்கம் சேர்ந்துட்டு நானும் அந்த மாதிரி ஆடுறேனா, இல்லைன்னா ரசிக்கப்பட்ட என்னோட மாமனார் ஒரு சபையில மூப்பராட்டிய மாமனார் என்ன சொன்னார்னா, பிரதர் ஆண்டவர் இல்ல உங்களோட பீஸ், ஆண்டவரோட உங்க சமாதானம் டிஸ்டர்ப் ஆகுதா இல்லையான்னு தான் பாக்குறாரு, நீங்க சமாதானமா இருக்கீங்களான்னு ஆண்டவர் பார்க்கறாரு, சமாதானத்தை இழக்காதீங்க பிரதர், பணத்தை இழக்கலாம் ஆனா சமாதானத்தை இழக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் இந்த எதை எடுத்துக்கிறேன், யாரை சாத்தான்னு விருத்து இருக்கிறேன், யாரை பக்கம் திரும்புறேன். இதே மாதிரி மத்திய 26:50 இப்ப வந்து ஜூதஸ் வந்து இயேசுவை வந்து காட்டி கொடுக்க முன்வரான். அப்படி காட்டி கொடுக்க வரும்போது இயேசு கிறிஸ்து ஜூதஸை பத்தி என்ன சொல்றாருன்னா, மத்திய 26:50 ஃப்ரெண்ட் do what you have come for அப்படின்னா, நீ எதை செய்ய வரையோ அதை செய், நீ என்ன சிலுவையை பக்கமா கூட்டு செல்ற, இந்த சிலுவையை சுமக்கிறதுக்கு நீ தான் என்னை கூட்டு செல், அது பக்கமா நீ தான் என்னை இன்னும் கிட்ட கொண்டு போற, அதனால நீ எனக்கு நண்பனா இருக்க அப்படின்ற. அதாவது தன் கூட உண்மையா இருந்த ஒரு சீஷன் தனக்காக ஒரு நல்லதையே சொல்றான், இதுல பக்கம் போகக்கூடாது அப்படின்னு சொல்றான், உடனே அவனை வந்து கடிந்து கொள்றான் சாத்தானேன்னு. அதே தன்னை காட்டி கொடுக்குறான் வந்து நண்பனே அப்படின்றாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு எப்பவுமே சிலுவை தான் அவர் கண்ணில் தெரிஞ்சுது. நம்மளை யாராவது சிலுவையை விட்டு விலகலாம்னா உடனே அவர் அலர்ட்டா இருந்தாரு. அதே தன்னை யாராவது சிலுவை பக்கமா கூட்டிட்டு போவாங்க, சீக்கிரமா சிலுவை பக்கம் கொண்டு சொல்றாங்கன்னா அதை உடனே ஏற்றுக்கிறவங்க ஏற்றுறாரு. இந்த புத்தி நமக்கும் இருக்கணும். இன்னைக்கு நம்ம ப்ரே பண்ணும்போது ஜோஷாவை தான் ப்ரே பண்ணாருன்னு நினைக்கிறேன். என்ன பேருன்னா ஆடுகளை பார்த்து ப்ரே பண்ணார். ஆடுகள் எப்படி தன்னோட மேய்ப்பரை நோக்கி போகுது அப்படின்ட்டு. நான் இதை ரசிப்பு சமயத்தில் நிறைய இதில் நான் தியானிச்சிருக்கேன். தேவனே எப்படி இந்த ஆடுகள் வந்து தன் ஷெப்பர்ட் தன் மேய்ப்பரை நோக்கி போயிட்டே இருக்குது, என்னால முடியலையே, நான் விலக்கி ஓடுறவனா இருக்கேனே அப்படின்னும் போது தேவன்கிட்ட என்ன காமிச்சாருன்னா, அந்த ஆடுகள் போயிட்டே இருக்குமா. அப்போ வந்து என்ன ஆகும்னா, சில அந்த ஆடுகள் மத்தியில வந்து சில மேய்ப்பன் தெரியாத ஆடுகளும் இருக்குமா. அந்த மேய்ப்பன் தெரியாத ஆடுகள் வந்து என்ன செய்யுமா, அது கண்ணில் எங்கெல்லாம் பச்சை பச்சையா புல்லு தெரியுதோ உடனே அங்கே போய் உட்காந்து அதை மேய ஆரம்பிச்சிடும். அதே மேய்ப்பனை தெரிந்த ஆடுகள் என்ன செய்யும்னா, தன் கண் முன்னாடி இந்த சைட்ல புல் இருந்தாலும் அந்த சைடு புல் இருந்தாலும் மேய்ப்பன் நேர போனா மேய்ப்பன் எப்படி பண்ணாலும் அந்த பக்கம் தான் போகுமா. ஏன் அதுக்கு தெரியாதா, இந்த பக்கம் புல் இருக்கு அந்த பக்கம் புல் இருக்கு, நான் ஏன் இன்னும் கால் கெடுக்க நடக்கணும் அப்படின்னு. ஆனா தன் கண்கள்ல தெரியறத நம்பாம, தன் சொந்த புத்தியை நம்பாம மெய்ப்பன் எனக்கு காட்டுவார், அவர் இன்னும் முன்னாடி போனாலும் நான் அவர் பின்னாடியே போறேன் அப்படின்னு போகுமா. அப்ப இந்த உலகத்து விஷயத்துல புத்திசாலியா இருக்க மெய்ப்பனை அறியாத சில ஆடுகள் அவங்கள பார்த்து ஏளனமா பேசும். ஏன்னா நீ முட்டாளா இருக்க, கண்ணு முன்னாடியே இவ்வளவு புட்கள் இருக்கு, நீ இன்னும் மெய்ப்பனையே தொடர்ந்து போயிட்டு இருக்க, அவர் எப்போ உன சாப்பாடு போடுறது, அவர் எப்போ உன்னை உட்கார வைக்கிறது, இப்போ இங்கே வா என் கூட இது அப்படின்னுமா. அப்ப உலகத்து விஷயத்துல முட்டாளா தெரிந்தாலும் பரவாயில்ல, நான் என் மெய்ப்பனையே பின்தொடர்ந்து செல்வேன் அப்படின்னு இந்த ஆடுகள், மெய்ப்பனை அறிந்த ஆடுகள் செஞ்சுட்டு இருக்குமா. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவை அறிந்தவரா நம்ம இருக்கோம்னா, நம்மளும் உலகத்து விஷயத்துல நமக்கு எப்பெல்லாம் சிலுவையை சுமக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி, சிலுவையை சுமக்கிற சான்ஸ் கிடைக்குதோ அதை நம்ம எடுத்து ஒதுக்க மாட்டோம், அதை நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கிறவனா இருப்போம். இதுக்கு தேவன் தாமே நமக்கு கிருபை கொடுப்பாராங்க. இந்த நாள் என் சபையில தேவன் பேசின அவருடைய வார்த்தைக்காக நான் அதிக நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். எச்சரிப்பின் வார்த்தை, நாம் தேவனுடைய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள, அவருடைய திவ்ய வாழ்க்கையை நாம் சுதந்திரித்துக் கொள்ள நாம் பிரயாசப்பட்டுக் கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய மாம்சமே நம்மை வஞ்சிக்கிறது. நம்மை வஞ்சித்து அந்த வாழ்க்கைக்கு
மாறாக வேறொரு வழியிலே நடக்க நம்மை மன்னிக்கும் பொழுது ஆண்டவர் பரிசுத்த ஆண்டவர் மூலமாய் இந்த வார்த்தையை இந்த தினங்களில் நமக்கு போதித்து நம்மை எச்சரிக்கிறார். உண்மையிலேயே சிலுவையை குறித்த உபதேசம் ஒன்று மற்றவர்கள் நம்மை பைத்தியமாக நாம் ஏளனம் பண்ணுவார்கள். நாம் சிலுவையை குறித்து சொல்லும் பொழுது, சிலுவை வழியிலே நடக்கும் பொழுது மற்றவர்கள் நம்மை பைத்தியமாக நினைத்து நம்மை பரியாசம் பண்ணுவார்கள். இல்லை என்றால் நம்மை நாமே பைத்தியமாக வஞ்சித்துக் கொள்வோம். ஒன்று, மற்றவர்கள் நம்மை ஒருவேளை நம்முடைய குடும்பத்தாரே, நம்முடைய பிள்ளைகள், மனைவி பிள்ளைகளே நம்மை பைத்தியமாக நினைப்பார்கள். நம்முடைய உறவினர்கள் நம்மை பைத்தியமாக நினைப்பார்கள், ஏளனம் பண்ணுவார்கள். இல்லை என்றால் நம்மை நாமே பைத்தியமாக மாற்றிக்கொள்வோம். எப்படி என்றால், நாம் எப்பொழுதெல்லாம் சிலுவையை சுமக்க நாம் தவறுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் நம்முடைய மாம்சத்தை சிலுவை அடைந்து தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்க தவறுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் நம்மை நாமே பைத்தியமாக்கிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த ஒரு வாழ்க்கைக்காக அவர் மிகுந்த போராடினார். நாம் கேட்டது போல அவர் கல்வாரி சிலுவையிலே, அந்த கெத்செமனே தோட்டத்திலே ரத்த வியர்வை வரும் அளவிற்கு பிதாவிடத்தில் ஜெபித்தார். ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும். மாம்சம் எதிர்த்தது, ஆனாலும் அது என்னுடைய திட்டம் அல்ல, உன்னுடைய திட்டத்தின்படி ஆகட்டும். உடனே அதை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய மாம்சத்தை எதிர்த்து, தன் மாம்சம் போராடின அந்த போராட்டத்துக்கு எதிர்த்து தேவனுடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்து சிலுவைக்கு தன்னை அர்ப்பணித்தார். இந்த ஒவ்வொரு அந்த சிலுவை சுமக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையும், நாம் சந்திக்கிற ஒவ்வொரு சிலுவை சுமக்கிற சூழ்நிலையில் நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய மாம்சத்தை சிலுவையை அடைந்து அந்த சிலுவை சுமக்கிறோமா? இல்லை என்றால் நம்முடைய அனுபவத்தை வைத்து, நம்முடைய அறிவை வைத்து சிலுவை நாம் தவிர்த்து விடுகிறோமா? எப்பொழுதெல்லாம் நம்முடைய அறிவை பயன்படுத்தி அனுபவத்தை வைத்து சிலுவையை தவிர்க்கிறோமோ, அப்போது நம்மை நாமே பைத்தியமாக்கிக் கொள்கிறோம். நாம் பைத்தியம். மனைவிக்கு விரோதமாய் கடுமையாய் மாம்சத்திலிருந்து பேசிவிடும் பொழுது என்னுடைய மாம்சம் வந்து எதிர்க்குது. இல்லை நீ பேசணும் சரிதான், உன்னுடைய மனைவி நீ அப்படி பேசினாதான் சரியா இருக்கும். ஆனால் இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஆவி, இல்லை நீ உன் மனைவியை நீ குற்றப்படுத்திருக்க, நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு போராட வேண்டியதா இருக்கு. போராடி கிடைக்கல, நீ மன்னிப்பு கேட்டீங்கன்னா உன் மனைவி உன்னை ஏறி உன் தலையில உட்காந்து மிளகா இருக்குவார். அவ்வளவுதான், உன்னை அற்பமா நினைப்பார். ஆமா, அவரை எப்பொழுதான் அப்படின்னா எப்போதான் கிடைக்கல மன்னிப்பு கேட்பாரு, அவரை பத்தி தெரியாதா, உன்னை அற்பமா நினைப்பார். கேட்டாத மன்னிப்பு கேட்காத, பிள்ளைகிட்ட மன்னிப்பு கேட்காத, மன்னிப்பு கேட்காத. மன்னிப்பு கேட்டா உன் பிள்ளைகளோட மதிக்க மாட்டாங்க. இது என்னுடைய மாம்சம், என்னுடைய அறிவும் சொல்லிக்கொண்டே இருக்குது. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற ஆவி, இல்ல நீ மன்னிப்பு கேட்கணும், நீ பேசுறது தப்பு, மன்னிப்பு கேட்கணும். இந்த இடத்துல தான் நாம் சிலுவை சுமக்க ஜாக்கிரதை இருக்கணும். வேலை செய்யற இடத்துல நீ குனியாதா, நீ குனிஞ்சிட்டே இருக்க கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. எதிர்த்து நெல்லு, நிமித்து நெல்லு, நிமிந்து நெல். அனுபவம் இல்லாத எவ்வளவோ ஜூனியரான ஒரு ஆளை உனக்கு சூப்பர்வைசர் வச்சிருக்காங்க. அவரை மதிப்பதற்கு, அவருக்கு உரிய மரியாதை கொடுப்பதற்கு நம்முடைய மாம்சம் எதிர்த்து நிற்கு. என்ன செய்வோம்? இந்த இடத்துல தான் நாம் சிலுவை சுமக்கணும். இந்த இடத்துல தான் சிலுவை சுமக்கணும். அந்த இடத்துல சிலுவை சுமக்கும் பொழுது அநேகர் நம்மை பைத்தியமாக நினைப்பார்கள். அநேகர் நம்முடைய சக ஊழியர்கள் நம்மை முட்டாளாக பைத்தியமாக ஏளனம் பண்ணுவார்கள். பண்ணிட்டு போகணும். ஆனால் இயேசு சொன்ன வார்த்தை தெரியுமா? மாறாத வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. நான் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது அநேகர் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன். அது மாறாது.
ருசித்து பார்த்தால்தான் அதனுடைய மேன்மை தெரியும். நான் சிலுவையில் அறைந்து நான் சிலுவையை தொங்கும் பொழுது அநேகரை என் பக்கம் இழுத்துக் கொள்வேன். அட்லீஸ்ட் நம்முடைய குடும்பத்தாரை நம் பக்கம் இழுத்துக் கொள்ள முடியும். நம்மோடு நெருங்கி வேலை செய்கிற, நம்மை ஒவ்வொரு நாளும் பார்க்கிற நம்முடைய சக நண்பர்களை, சக ஊழியர்களை நம் பக்கம் இழுத்துக் கொள்ள முடியும். ஆனால் எப்பொழுதெல்லாம் சிலுவையை உதவி விடுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் சிலுவை சுமக்க தவறி விடுகிறோமோ, எச்சரிப்பான வார்த்தை, நம்முடைய குடும்பத்தாரை கூட நாம் இழந்து விடுவோம். நாம் குடும்பத்தாரை கூட இழந்து விடுவோம். தேவன் எச்சரித்தார், தேவன் என்னை உணர்த்தினார். தேவன் உணர்த்தின வார்த்தைக்கு நன்றி உள்ளவனா இருக்கிறேன்.